Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் TNPSC Group 4 எக்ஸாம் ஜூலை 12th வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா Group 4ஓட OMR ஷீட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு. ஏ கவுண்ட் பண்ணி போடுறது, பிஏ கவுண்ட் பண்ணி போடுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே OMR ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னில் மட்டும்தான் இந்த OMR ஷீட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணோம். நீங்கள் பிளாக் ஜெல்லோ இங்க் பென்னோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரீஃபில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வெனு, டேட், செஷன் இது எல்லாமே அந்த OMR ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகியிருக்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி தான் உங்கள் பிளேஸில் OMR ஷீட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் நம்பர். ஸோ உங்களுக்கு கொஷின் புக்லெட் வந்து 15 மினிட்ஸ் முன்னாடியே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரோட கோடு வந்து இருக்கும். 4 நம்பர் தான் இந்த டைம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் 4 டிஜிட் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த 4 நம்பரையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எழுதிக்கோங்க. இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு உங்களுக்கு புக்லெட் நம்பர் இருக்குன்னா 1 2 3 4ன்றதை அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதிக்கிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நீங்கள் 1 போடுவீங்க. அதுக்கு கீழே இருக்க 1 வந்து ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2னா 2 ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள். இது போல் வந்து அந்த 4 நம்பரையுமே ஷேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் இன்விஜிலேட்டர் பண்ண வேண்டியது. கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க வந்து ஷேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எதுவுமே இதை பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷனில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த OMR ஷீட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்றத நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடணும். இதுக்கு முன்னாடி OMR ஷீட்டில் 2 டைம் போடுவோம். இந்த OMR ஷீட்டில் ஒரு டைம் மட்டும் நீங்கள் உங்கள் சிக்னேச்சரை வந்து போட்டால் போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஜில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா கொஷினுமே கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நீங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா நீங்கள் ஈயை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கிட்டே வாங்க. தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஷினுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 200 கொஷினுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 200 கொஷினுமே நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா அந்த ஆம் கீழே இருக்க சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா இல்லைன்னு இருக்க சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி அங்கே எழுதணும். நீங்கள் 10 கொஷினுக்கு வந்து ஷேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அங்கே 10ன்னு போடுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஷேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையுமே விடாதீங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா அதை விட்டதை வந்து இங்கே கவுண்ட் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் இன்விஜிலேட்டர் அங்கேயே வந்து உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு அந்த இங்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இங்கே தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட கட்டவரலை வந்து நீங்கள் இதில் வந்து வச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து சரியாக வைக்கல அப்படின்னா உங்களுக்கு 0.5 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் OMR ஷீட்டில் உங்களோட ஒர்க்கே வந்து இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த OMR ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார் கோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தான் வந்து அந்த மெஷின் வந்து ரீட் பண்ணும். ஸோ இந்த பார் கோடை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சரை வந்து ஷேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே தான் ஷேட் பண்ணும். ஸோ நீங்கள் பாதி சர்க்கிளை ஷேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் இருக்கிறது அது போல் எதுவுமே பண்ணக்கூடாது. டிக் பண்ணுறது, இன்ட்டு பண்ணுறது இது போல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரீசனுக்காக உங்கள் OMR ஷீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ இது போல் மற்ற கலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் OMR ஷீட்டில் நீங்கள் எந்த சிம்பிள்ஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து வரைஞ்சி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் பேஜ் 1ல் கண்டிப்பாக உங்கள் சைன் போட்டுக்கணும். நீங்கள் சைன் போடலன்னா உங்கள் OMR வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் நம்பரை பார்த்து எழுதுவீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட் நம்பரை பார்த்து நீங்கள் இங்கே ஷேட் பண்ணுவீங்க. அதை தப்பாக ஷேட் பண்ணாலும் உங்களோடது ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் தெரியாமல் நீங்கள் பிளாங்காக விட்டுட்டு வரக்கூடாது. அப்படி விட்டுட்டு வந்தாலும் மார்க் மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன் கரெக்டாக வைக்கணும். அது தப்பாக வச்சாலும் உங்கள் மார்க் வந்து மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சிக்னேச்சர் இருக்குது. இது நீங்கள் போட தேவையில்லை, உங்கள் இன்விஜிலேட்டர் போட்டுக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஈஸியாக இந்த டைம் வந்து OMR ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம்.
ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் போயிட்டு எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.